தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதாக அதாவது எழுத வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது ஞானசேகர் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஞானசேகர் என்பவர் பல்கலைக்கழக வளாகத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபம் தெரு என்ற பகுதியில் நடைபாதையில் பிரியாணி கடை நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. இவர் அந்த பகுதியில் நீண்ட நாட்களாக அதாவது பிரியாணி கடை நடத்தி வருவதால் பல்கலைக்கழகத்தில் எத்தனை வளாகங்கள் எத்தனை நுழைவாயில் இருப்பது என்று நன்கு அதாவது தெரிந்து வைத்திருக்கிற நபராக இருக்கிறார். அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதே அதாவது பொறியியல் கல்லூரி மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பருடன் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் பின்புறம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு சென்ற இந்த ஞானசேகர் என்பவர் அதாவது அந்த ஆண் நண்பர் முன்னிலையே அவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. தான் காவலர் என்றும் அதாவது அவர்களை மிரட்டி அதாவது இந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக சென்னை பெருநகர காவல் துறை சார்பில் அதாவது அந்த கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தலைமையில் 4 தனிப்படை அதாவது 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடும் பணியில் அதாவது பல்கலைக்கழக பாதுகாப்பு உடன் சேர்ந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் அதே போல இருக்கக்கூடிய காவலரிடமும் கண்காணிப்பு குழுவினரமும் சேர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில தற்பொழுது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் அதாவது ஞானசேகர் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே ஞானசேகர் தான் இந்த வழக்கில் சம்பந்தமுடையவர் என்று அறிவியல் பூர்வ ஆதாரங்களுடனும் அதே போல காவல்துறையினருக்கு ஞானசேகர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இந்த குற்ற சம்பவத்தை செய்தது ஞானசேகர் தான் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என காவல்துறையினர் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் ஞானசேகர் என்பவர் மீது 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் அதாவது சைதாப்பேட்டை, சேனாம்பேட்டை உள்ளிட்ட காவல் நிலையங்களிலும் 15க்கும் மேற்பட்ட வழக்குகளானது இருந்து வருகிறது. தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகர் என்பவரை இடம் இருந்து அவரது கைபேசியானது அதாவது காவல்துறையினர் கைப்பற்றப்பட்டு அந்த கைபேசியில் பல வீடியோ ஆதாரங்களும் சிக்கியதாக தகவலானது வெளியாகி வருகிறது. குறிப்பாக இந்த ஆதாரங்களை வைத்தும் இவர் அந்த கல்லூரியில் பயிலக்கூடிய பல மாணவிகளிடம் இது போல பாலியல் செயலில் ஈடுபட்டது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஞானசேகர் என்பவர் அந்த கல்லூரிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அதாவது நடைபாதையில் அவர் பிரியாணி கடை நடத்தி வருவதால் கல்லூரிக்கு வந்து செல்லக்கூடிய மாணவிகளை அவர் நோட்டமிட்டு இது போல தனிமையில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இது போல பாலியல் சீண்டல் அழைத்து வந்தது தெரிய வந்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர் இன்னும் எத்தனை வழக்குகள் அவர் மேல் நினைவில் இருக்கிறது என்ற காவல்துறை விசாரணையும் அவர் மீது 15க்கும் மேற்பட்ட வழக்குகளும் தற்போது நினைவில் இருப்பதும் தெரிய வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது இன்னும் எத்தனை மாணவிகள் அவர் மீது புகாரானது அளிப்பார்கள் என்பதற்காகவும் காவல்துறையினர் இருக்கக்கூடிய மாணவிகள் மற்றும் அவர் செல்போனில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்களுடனும் தற்பொழுது தொடர்ந்து விசாரணையானது மேம்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் அதாவது வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகர் என்பவர் தான் குற்றவாளி என காவல்துறையினர் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு. கிருஷ்ணவேணி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் இருவர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகர் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.